கருப்பு, வெள்ளை என இரு துருவ நிறங்களுக்கிடையே இவை இரண்டும் கலந்தாற்போல பல வண்ணங்கள் வடிவழகு கொண்டு விருந்தொன்று படைக்கும் அற்புதம் நாள்தோறும் நடைபெற அதைக் கண்டு மகிழும் கண்களைத் தவிர வேறொன்று அறியாத அழகை கைவடிவம் கொடுத்து வண்ணங்கள் சேர்த்து இப்புவியுலகின் புதையல்களை கையால் செதுக்கி மகிழும் என் அருமை ஆடை வடிவமைப்பாளர்களே, வெல்கம் டு வெசன்பர்க் பிகினர் சீரிஸ். Wetzenberg Designer Studio. Exclusive tailoring and crafted embroidery. நம்ம பிகினர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகு சேர்க்கும் சாதனங்கள். ஸ்டிச்சிங்கில் மிகப்பெரிய இல்லை ஒரு முக்கியமான சீக்ரெட் என்ன தெரியுமா? அழகு தான். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும். இப்போ ஆணோ பெண்ணோ அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களே மெய்சிலுக்கிற அளவுக்கு அது ஃபிட்டும் கொடுக்கணும். லைக் இப்போ ஒரு ராஜா எடுத்துக்கலாம். ராஜா அந்த உடையை போகும்போது தன்னையே ஒரு ராஜாவாக உணரணும். இப்போ ராஜா ஒரு சாதாரண ஒரு பணியாள் மாதிரி ட்ரெஸ் போட்டு அவர் நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? எல்லாரும் அவர் பணியாள்னு தான் நினைப்பாங்க. அதே ராஜா அந்த ராஜாக்கான உடையை அணிஞ்சு அப்படி நடந்து வரும்போது அதில் ஒரு கம்பீரம் இருக்கும் இல்லையா? அந்த கம்பீரம் கொடுக்கணும். அதே போல் ஒரு ராணி, இப்போ நம்ம மகளிர் எல்லாரையும் ராணின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஒவ்வொரு ராணியும் அவங்களோட ட்ரெஸ்ஸை அணிஞ்சு நடந்து வரும்போது அந்த பெண்மைக்கே உண்டான நளினமும் அழகும் அவங்களுக்கு அவங்களே மெய்சில் இருக்கிற அளவுக்கு அந்த உடையோட வடிவமைப்பு இருக்கணும். ஆடை வடிவமைப்புனா சும்மாவா? அதில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆடை வடிவமைப்பில் ரொம்ப முக்கியம் ஓவியம் தாங்க. லைக் ஓவியர்களை போல் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வளைவுகள் ரொம்ப இயல்பாக வரும். ஸோ நாமளும் ஒரு ஓவியர் மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ட்ராப் இப்போ ஒரு பிரின்சஸ் கட் ட்ராப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பிரின்சஸ் கட்லேயே ஒரு 3 விதமான கர்வ்ஸ் இருக்குது. நம்ம ஒரு பேசிக் கர்வ் கொடுக்கறது, பேசிக் கர்வ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபிட் கொடுக்கறது. இல்லை இன்னும் ஒரு சிலர் இன்னமும் நல்ல வளைவோடு ஒரு ஃபிட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த வளைவு வரணும். ஸோ அந்த வளைவு வரணும்னா நமக்கு அது நல்லா வரைய தெரியணும். சரி, இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கேலப்பில் நிறையா டிசைன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டெம்பிள்லே ஒரு டெம்பிள் ஸ்ட்ரக்சர் ஸ்கேலப்லேயே வர மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக ட்ரா பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வரைய தெரியணும் இல்லையா? ஸ்டார்டிங்கில் பழகிறவங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் எல்லாமே இருக்குது. சின்ன ஒவ்வொரு ஸ்கேல்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அந்த சின்ன வளைவுகளை வரைஞ்சி பழகுங்க. ஆனால் கையால் வரைகிறது தான் ரொம்ப முக்கியம். ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கிற ஸ்கேல்ஸை விட உங்களுக்கு நீங்கள் கையில் நல்லா வரைஞ்சி பழகிறதுன்றது மிக மிக முக்கியமானதுன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி என்னென்ன ஸ்கேல்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பாருங்கள். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது நம்ம யூஷுவலான ஒரடி ஸ்கேல் தான். நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறதுல இந்த மரக்கட்டையில் செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் நாளாக அதில் இருக்கிற அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே போய் இந்த பெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா தேய்மானம் ஆகிடும். தேய்மானம் ஆகும்போது உங்களுக்கு அதில் எக்ஸாக்ட் ஃபிட் கிடைக்காது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபைபர் தான், ஃபைபர் ஸ்கேல்ஸு. நீங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு கிடைக்கிற ஸ்கேல்ஸ் எல்லாத்தையுமே ஃபைபரில் கிடச்சிதுன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதோட கீழே விழுந்தாலும் மரக்கடையில் இருக்கிறது எல்லாமே கீழே விழுந்து டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆகும்போது அதோட இந்த ஷார்ப்னஸ் எல்லாமே தேய்மானமாகி நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கிறது இல்லை. ஸோ என்னோட இதில் சொல்கிறேன், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபைபர் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்ம சின்ன கோடு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரடி ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம லென்த்தாக இப்போ அனார்கலி அந்த மாதிரி லென்த்தாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேயே லென்த்தியான ஸ்கேல்ஸ் இருக்குது. இது 2 அடி ஸ்கேலு, 2 அடி ஸ்கேலும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது இன்னும் மாற்றாமல் வச்சுருக்குறோம். ஸோ இதுவும் மாற்றி தான் ஆகணும். இது நீங்கள் சுடிதாரோடைய பேண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த பேண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கேல். இனி போக நம்ம சுடிதார் கிளாஸஸ் எல்லாமே பார்க்க போகும்போது உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தெரியும். இப்போது ரீசெண்டாக இருக்கிற ஸ்கேலப் டிசைன்ஸோ இந்த ட்ரையாங்கிள் டிசைன்ஸோ யூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். நான் மோஸ்ட்லி கையில் தான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதில் ட்ரா பண்ணுங்கள். நம்ம ஏதாவது ஒரு ஸ்கேலப் டிசைன்ஸ் டிசைனர் ப்ளவுஸ் சீரீஸில் ஒர்க் பண்ண போகும்போது அது அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த ஸ்கேல்ஸ் ஆமோல் ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் ஆமோல் ட்ரா பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பிரின்சஸ் கட்டில் ஒரு கர்வ் சொன்னேன் இல்லையா? அந்த கர்வ் வரைகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம்
டிசி மார்க். டிசி மார்க்கில் இது வந்து சுண்ணாம்பு கலந்த டிசி மார்க்கு. பவுடர் டைப்பில் இருக்கும். இது பவுடர்டு தான் இது. இப்போ நிறைய பேர் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு வேக்ஸ்லேயே இருக்கிற ஒயிட் கலரில் வேக்ஸ்லேயே இருக்கும். அந்த டிசி மார்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அந்த வேக்ஸ் டிசி வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அது நீங்கள் யூஸ்வலாக வந்து வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் அயன் பாக்ஸில் ஹீட் பண்ணுறீங்க இல்லையா, ஹீட் பண்ணும்போது அந்த வேக்ஸ் எல்லாமே போயிடும். ஆனால் இந்த மாதிரி டிசி மார்க்கோ இதில் இன்னும் கொஞ்சம் லோயஸ்ட் குவாலிட்டிலலாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த பவுடர் வந்து அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இருக்கும். மோஸ்ட்லி வந்து இப்போ அப்பா யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக வந்து ட்ரா பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நீங்கள் இந்த ஃபேஷன் டிசைனிங், காஸ்டியூம் டிசைனிங்லாம் படித்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, நானே படித்து அதை அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் என்னென்னா உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஸ்கேல்ஸில் போட்டு ட்ரா பண்ணி அந்த லைனிங் பிட்டே பார்த்தா கஜன்னு ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஷார்ட்டாக தேவையான இடத்துல மட்டும் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டிசி மார்க்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒயிட் மார்க்கர். ஸோ இது மாதிரி வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் மார்க்கர் யூஸ்வலாக வந்து எம்ப்ராய்டரி மார்க் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் எம்ப்ராய்டரிக்கு சும்மா கையிலே வந்து டெம்ப்ரரியாக வரைஞ்சி கையில் கொடுத்துட்றாங்க. பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்ன மெஷர் இருக்கோ அந்த மெஷர் இப்போ நம்ம வந்து லைனிங்கில் வந்து கட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்ட் ஷேப் வந்து நம்மளுடைய ஒரிஜினல் ஃபேப்ரிக்கில் அந்த பர்ஃபெக்ட் ஷேப் வந்து இதில் வரைஞ்சிருவோம். வரைஞ்சி அதுக்கு மேலே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண வச்சா தான் எக்ஸாக்ட் ஃபிட் கிடைக்கும்னு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஸ்டார்டிங்கில் வரைஞ்சி பழகும் போகும்போது உங்களுக்கு எல்லா ஷேப்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடாது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம அதை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதிலே வந்து ஒரு எக்ஸலன்ஸ் கையில் கிடச்சிரும். அதனால் வந்து கிவ் அப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வரைஞ்சி பழகுங்க, ஒர்க் பண்ணி பழகுங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ரேஞ்சுக்கு உங்களே வந்து நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது ஸ்டிச்சிங்கில் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபினிஷிங் உங்களால் கொடுத்துட முடியும். அப்போ தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்ன, அது கஸ்டமர் சைடில் எப்படி நமக்கு வந்து கிடைக்குதுன்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.